இந்தா எப்படிங்க எங்கள் அப்பத்தான் சொல்லும், எங்கள் அப்பத்தாவும் சொல்லும், எங்கள் அப்பாவும் அடிக்கடின்னு சொல்லும். அடிப்பானு எங்கேயாவது அப்பன் வெள்ளைச்சட்டையை போட்டுக்கிட்டு வெளியில் ஓராண்டா உடனே மண்டை முடிய அள்ளி இப்படி கெட்டணும், தலைவரி கோலமாக இருக்கக்கூடாது அப்படி சொல்லுமுங்க. ஏன் என்ன எதுக்குன்னுலாம் எனக்கு தெரியாது, அது ஒரு சாஸ்திரம் இருக்குது. அப்படித்தான் வடக்கடைக்கு சாமானை ஏற்றிக்கிட்டு நான் எங்கள் அம்மா எல்லோரும் ஆட்டாவில் போன பார்த்துக்கோங்க. நான் இருக்கிற ஏரியாவுக்கு நான் வடை ஓடுற ஏரியாவுக்கு ரொம்ப தூரமுங்க. இங்கேருந்து போகையில் ஆட்டாவில் போகிறதுனால சிலிண்டர்லாம் எல்லா பொருளையும் ஏற்றிக்கிட்டு போயிடுறோம். அங்கேருந்து வரையில் பார்த்துக்கோங்க, பைக்கில் வரமா டிவிஎஸ் பெட்டியில் அதில் சிலிண்டரை வச்சு அப்புறம் மறுபடியும் சாமைங்களை வச்சு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குண்டு எங்கள் மாமியை விட. ஆனால் பக்கத்தில் இருக்குது பார்த்துங்க, நான் வடை ஓடுற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் மாமியை விட்டு சிலிண்டரை இறக்கி வச்சுட்டு வந்துடுவோங்க. அதனால் நான் அன்றைக்கி ஆட்டாவை நிப்பாட்டிவிட்டு அந்த சிலிண்டரை எடுத்துகிட்டு வந்துடுவோம்னு குடுன்னு ஓடுனி. அங்கே போனால் என் நாத்தனாரும் காயலும் இப்படித்தான் மண்டம் முடிய இப்படி விரித்து போட்டுக்கிட்டு இப்படி பேணு ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. நான் எதுவுமே நினைக்கலங்க, நெசமாகவே சொல்கிறேன். நான் சாஸ்திரம் பார்ப்பேன், ரொம்பலாம் பார்த்துக்கிட்டு கிடக்க மாட்டேன். என்னத்தையும் பேணு ஊற்றுறாண்டியா கையில் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுன்னு ஓடி போய் அந்த சிலிண்டரை தூக்கிட்டு வரதில் ஆட்டா நிற்கிது வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சிலிண்டரை தூக்கி கொண்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா வரையிலேயே சொல்லுவோம், பார்த்தியா ஒரு அண்ணன் மண்டாட்டி கடைக்கு வடை ஓட போகிறா, நல்லபடியாக வியாபாரம் ஆகட்டும்ட்டு மண்டை முடிய அள்ளி கட்டு அழுகாண்டு 2 பேரும் பேணும் பார்த்துக்கிட்டு ஆளுகளே அப்படின்னுச்சு. அவ்வளோ நேரம் எனக்கு யோசிக்க தோணலை. அப்புறமா மறுபடியும் யோசிக்க தோணுச்சு, அதானே நம்ம போயில கையில் அம்மாவும் பேரும் பார்த்துக்கிட்டு ஆளத்தான், அதானே அதை அள்ளி கட்டுற ஆளை பற்றியெல்லாம் அம்மாவும் சொல்லியிருப்போமே, நம்மளுக்கு தெரிஞ்சுதான் நேரம் சொல்லியிருப்போமே, கையில் மண்டை முடிய அள்ளி கட்டுறி அத்தை கடைக்கு போய்கிட்டு இருக்கேன், நல்லபடியாக போய் வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேனே, நீ சொல்லாமல் விட்டியம்மாண்டு. அதை சொல்லி தெரியும் மக்கள் அவ்வளோலாம் நினைக்கணும் அப்படின்னு. சரி விடு அதையே சொல்லிக்கிடுச்சு ஒரு 10 தடவை. ஏம்மா அதை விடு, நடந்து போச்சு அப்படின்னு நான் வியாபாரத்தை பார்த்துங்க. ஆனால் பார்த்துக்கங்க, அன்றைக்கி என்றைக்கும் எல்லாரும் வியாபாரம் நல்லபடியாக ஓடிச்சு. நம்ம மனசு தாங்க அதை எதோ சொல்கிறாங்கன்ட்டு ஆத்தாடி நம்மளுக்காக இது பண்ணுறா, வேணுக்கும்டே இப்படி பண்ணுறா, வேணுக்கும்டே போகிறப்ப வெறுங்குடத்தை கொண்டுக்கிட்டு வரா, வேணுக்கும்டே தலைவரி குளமாக இருக்கா அப்படின்லாம் அடுத்தவங்க சொல்கிறதுல கேட்டுக்கிறாதியே. அதுவும் பெரியவங்க சொல்கிறது ஒரு வழக்கம். நம்ம குடும்பத்தாளுங்க நல்லா இருக்கட்டும்னு நம்ம நினைப்போம். அதுக்காக நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பேணு ஊற்றிக்கிட்டு இருக்கிறவங்க, நம்ம பக்கத்தில் வீட்டில் இருந்து குடத்தை தண்ணி கொண்டுட்டு வரவங்க அவங்கெல்லாம் நினைப்பாங்களா? நம்ம தான் நல்லபடியாக கடவுள் நம்மளுக்கு நல்லபடி விடும். நம்ம மனசு மட்டும் நல்ல மனசாக இருக்கணும். நான் சொல்கிறது ரைட்டு தானே? எங்கள் அம்மா சொன்னதை நினச்சி குத்திக்கிட்டே இருந்தேன், பார்க்கிட்டே நல்லா தனியாக வர ஓடி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதையாவது குறை சொல்லிவிட்டு தெரியாது என் புருஷை விட்டு வெளியே அங்கிட்டு போ அப்படின்ட்டு. நான் சொன்னது சரிதானேங்க? சரிதானே? லைக் பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன். ஏமாச்சு.